எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ உச்சம். நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான்? புகழை தேடி ஓடுகிறான் என்று நினைக்கிறோம். புகழை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த புகழை அடைந்தால்தான் அவன் உயர்ந்த நிலையை, உச்சத்தை அடைய முடியும். அந்த உச்சத்தை அடைந்தால்தான் இந்த சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு தனி முகவரியை அமைத்துக் கொள்ள முடியும். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் அதற்கு முன் அவர்களுக்கு நேர்ந்த தோல்விகள் பல. 22வது வயதில் வியாபாரத்தில் தோல்வி, 23வது வயதில் சட்டசபை தேர்தலில் தோல்வி, 26வது வயதில் மனைவி மரணம், வாழ்க்கையிலும் தோல்வி, 27வது வயதில் நரம்பு தளர்ச்சி, உடல் நிலையிலும் தோல்வி, 47வது வயதில் துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி. இப்படி பல தோல்விகளை கண்டவர். எனக்கு அப்படிப்பட்ட தோல்விகள் நேர்ந்தால் நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்ன செஞ்சிருப்பீங்க? மூளையில போய் முக்காடு போட்டு படுத்திருப்பேன். ஓ, அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையிலையாமா நீங்க இருக்கீங்க? அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி தெரியாமல் எனக்கு இருந்திருந்தால் நான் அப்படிதான் செய்திருப்பேன். ஆனால் அவர் தன்னுடைய முயற்சியின் மூலமாக 2 கை மனிதரால் இயலாதது 3வது கை மனிதரால் முயலும். அவர்களுக்கு வானமும் வசப்படும், கடலும் தனது கதவு திறந்து முத்தெடுத்து கொடுக்கும், முத்தமும் கொடுக்கும். அந்த இணையற்ற 3வது கை நம்பிக்கை. நம்பிக்கை என்னும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உச்சநிலையை அடைந்தார். தனது 51வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது நம்பிக்கை தான். நடுவர் அவர்களே, விழுந்து நடந்தவன் சிறப்பா, விழாமலே நடந்தவன் சிறப்பா? விழுந்து எழுந்து நடக்க வேண்டும். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட. சச்சின் 100வது சதம் அடிச்சதை கொண்டாடின நம்ம நாடு ஒருவர் கை இல்லாமல் ஒத்த கையால் சிலம்பம் ஆடி நம்ம நாட்டுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்தாரு. அவர் அங்கீகரிக்கல இந்த நாடு. இந்த மாதிரி சச்சினுக்கு 100வது சதம் எடுத்துட்டாருன்னு சொன்னோடனே பாட்டு வேற, சூப்பர் மம்மா, X6 மம்மா. இதோ சச்சின் ஆந்தமா, நேஷனல் ஆந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சச்சின் ஆந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சச்சிதானந்தமா இல்ல சச்சின் ஆந்தம். இது போன்ற சிறப்புலாம் நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு நடுவர் அவர்களே. வாசிப்பு அது சுவாசிப்பு. நம் சுவாசமாக நம்முடைய வாசிப்பு இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளன்தான். நான் படித்து என்னை மாற்றிய முதல் புத்தகம் 7வது ஊழி, ஐங்கரநேசன் எழுதிய புத்தகம். இந்த 7வது ஊழி என்ற புத்தகம் சுற்றுச்சூழல் கட்டுரைகளை பற்றிய புத்தகம். நடுவர்களே, வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். மிக அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே நீல நஞ்சு என்ற ஒரு கட்டுரையை நான் படித்தேன். ஜீன்ஸ் பேண்ட் அணிவதை பற்றி, அதனால் நம் நாட்டுக்கு நாம் செய்யும் துரோகங்களை பற்றி அவ்வளவு அழகாக எடுத்து உரைத்திருந்தார். அன்று முதல் நான் ஜீன்ஸ் பேண்ட் அணிவதையே விட்டுவிட்டேன். நடுவர்களே, அது என்னை மாற்றியல்ல, படித்த உடனேயே மாற்றத்தை தந்திருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். அதுதான் என்னுடைய வாசிப்பு என்னுடைய சுவாசிப்பாக இருந்திருக்கிறது. அதனால் நான் மாற்றத்தை தந்திருக்கிறேன். இதே போல் தான் இப்படிதான் பட்டாம்பூச்சியை பற்றி படிக்க சொல்லி என் மனைவியிட்ட கொடுத்தேன். படிச்சு முடிச்ச உடனே பட்டுச்சேலை தான் கேட்டா. அவங்க பட்டாம்பூச்சியை உண்மையாக ரசிச்சு பட்டுச்சேலை கேட்டிருக்க மாட்டாங்க நடுவர்களே, காட்டன் சேலை வாங்கி கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் மணக்க மறுக்கும் ஒரு மொட்டுக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் மணக்க மறுக்கும் மொட்டுக்களாக இளைஞர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லைன், ஒரு 2 லைனில் சொல்கிறாரு. கூர் வாளாக இருக்க வேண்டிய இளைஞரே, நீ கூர் உடைந்த ஊசியாக அல்லவா இருக்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி என்னை மாற்றிச்சு. அடுத்த நொடின்னு ஒரு புத்தகம் நாகூர் ரூம் எழுதினாரு. அதில் வாழ்க்கையோட யதார்த்தத்தை பற்றி சொல்கிறாரு. இதே மாதிரி தான் வாழ்க்கை உரத்தில் இது வரைக்கும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான தலைப்பை யோசிச்சாரு. என்ன சிக்கனம்? எல்லாரும் நிறைய சிந்திங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்டுரையில் சவுந்தரராஜன் மிக அழகாக சொல்கிறார், என்ன சிக்கனம்? யோசிக்கிறத கூட சிக்கனமாக யோசிங்க, தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. தேவையில்லாத யோசனை மண்டையை தேவையில்லாமல் குழப்பு அப்படின்னு சொல்கிறார் நடுவர்களே. இந்த புத்தகங்களை படித்த பிறகுதான் எனக்கு ஷெல்லி சொன்னது ஞாபகம் இருந்தது. நாம் படிக்கத்தான் நாம் எந்த அளவுக்கு அறியாமையோட இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் என்று என் வாசிப்பை சுவாசிப்பாக மாற்றிய பிறகுதான் எனக்கு புரிந்தது. ஆக மாணவர்களே, முடிந்த அளவு புத்தகங்களை வாசிக்க தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்வையை மாற்றிவிடும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பு சாரதி. சாரதி என்றால் ஏதோ தேரை ஓட்டுபவர் என்ற அர்த்தம் அல்ல. திக்கு தெரியாத காட்டினிலே, இந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதனை சரியான பாதையில் அழைத்து செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு சாரதிதான். ஆக ஒரு தனி மனிதனுக்கு சாரதி என்று சொன்னால் அவன் கற்ற கல்வியை தவிர வேறு ஏதுமில்லை. அப்படி என்றால் இந்த அகண்ட பாரத தேசத்திற்கு சாரதி என்று சொன்னால் நல்ல ஆசிரியர்கள்.
சமூகத்திற்கு கல்வியும் சமூகமும் கல்வியும் தான் இந்த மனிதனை மாற்றுகின்றன. அப்படி என்றால் கல்வியும் ஆசிரியர்களையும் தவிர சாரதிகளாக எனக்கு வேறு கண்களுக்கு தெரியவில்லை. என் கண்களுக்கு எடுத்திருக்கிற தலைப்பு தமிழ் நமது முரசாகட்டும். ஓர் அன்னையை பார்த்தேன். அவள் கால்களிலே காற்சிலம்பு, வளைந்த கைகளிலே வளையாபதி, அவள் கழுத்திலே சிந்தாமணி, அவள் அன்பிலே பெரிய புராணம், அவள் நெற்றிலே கம்பனிட்ட காவியம் என அவளை திரும்பி பார்த்தேன். அந்த அன்னைதான் தமிழ் அன்னை. அப்படி தமிழ் அன்னையினுடைய சிறப்புகள் உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாகரிக சூழ்நிலைகள் தமிழ் நமது முரசாகட்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி. ஆனால் தமிழ் எங்கே முரசுகள் கொட்டி கிடக்கின்றன. தமிழ்நாட்டிலே தமிழை பேசினால் அவமானம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இந்த நாட்டிலே விளங்கி கொண்டிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்த ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி அவன் மொழியை நம் மீது திணைத்து நம்மை அவன் மொழி பேச வேண்டும் என்று உருவாக்கி சென்றிருக்கிறானே, இதுதானே அவன் செய்திருக்கிற சிறப்பா? உண்மையிலே தமிழ் முரசாக வேண்டும் என்று சொன்னால் சோழ மண்டல கடைகள் எல்லாம் சென்றிருக்கிற எந்தன் தமிழன் அங்கே தமிழ் பரப்பாமல் அவன் சிறப்புகளாம் வெற்றிகளை குவித்தான். அவன் அங்கே சிறப்புகளை பெறவில்லை. தமிழ் நமது முரசாகட்டும் என்ற தலைப்பில் பேசிட்டு வந்திருக்கேன். வெற்றி பெறுவேன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். வெற்றி பெற்று ஞாயிறு பட்டிமன்றத்தில் நல்ல சிறந்த பேச்சாளர் உருவாகும். நண்பர்களே, ஜப்பான் தேசத்தில் ஒரு இயற்கை பேரழிவு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உடலை இழந்துட்டாங்க, உரிமை இழந்துட்டாங்க. ஒரே தெருவில் சாமானியனும் பணக்காரனும் ஒன்றா படுத்துங்க. ரேஷன் கடையில் தள்ளுமுள்ளு கிடையாது. நான் சரியாக கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாமே சரியாக கிடச்சிது. அவனை பார்த்து கேட்டாங்க, உனக்கு எல்லாம் சரியாக கிடச்சிது, எனக்கு எதுவுமே சரியாக கிடைக்கல, ஆனால் அழிஞ்சு போனது நான் மட்டும் கிடையாது, என்னுடைய தேசமும் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அங்கே தாங்க ஒரு உண்மையான பொழுது விடிஞ்சிருக்கு. அந்த சமூக மாற்றம் தான் கொல்கத்தா தீ விபத்தில் ஒரு செவிலியர், 2 செவிலியர், வனிதா ரம்யான்னு பேர், 8 பேரை காப்பாற்றிட்டாங்க. ஃபோன் தகவல் வருது அம்மா கிட்ட இருந்து. அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறா, 8 பேரை காப்பாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே ஒரு தீயில அந்த பொண்ணு வெந்து போயிடறான். மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கேட்குறாங்க, நீங்கள் சாக போகிறீங்கம்மா, என்ன கடைசியாக சொல்கிறீங்க? நான் ஒரு இந்தியர் செத்து 8 இந்தியரை காப்பாற்றிருக்கேன். அதுதான் ஒரு உண்மையான பொழுது விடிஞ்சதுக்கான அர்த்தம். நண்பர்களே, உலகத்திலேயே 40 கோடி இந்தியர்களை கொண்ட தேசம் இந்தியா. இந்த 40 கோடி இளைஞர்களில் ஒரு முக்கியமான ஒரு இளைஞனை நான் இங்கே எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவதார் துளசின் பீகாரில் ஒரு மாணவன் 9வது வயசுலேயே 10வது முடிச்சிட்டான். 12வது வயசுலேயே தன்னுடைய இளங்கலையை முடிச்சிட்டான். தன்னுடைய 14வது 15 வயசுலேயே முதுகலையை முடித்து இன்னைக்கு ஐஐடியில் ஒரு மிகப்பெரிய முனைவர் பட்டம் வாங்கி வகுப்பு எடுத்துட்டு இருக்கான். அவனை வச்சு நியூஸ் வீக் பத்திரிக்கை த மோஸ்ட் கிஃப்டட் ஏஷியன், ஆசியாவினுடைய மிகச்சிறந்த இளைஞன்னு வெளிநாட்டு பத்திரிக்கை சொல்லிச்சியா. இன்னும் எங்கள் ஊரில் அந்த முக்கில் சட்டுன்னு அடித்து தண்டச்சோறுன்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்கு. அயல் நாட்டுக்காரன் அழகா ஊக்குவிக்கிறான், இங்க ஊக்குவிக்கலீங்களா ஐயா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 22ங்க ஐயா. நல்லா உழைச்சி வீட்டுக்கு வருமானம் தர்றீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. அப்ப தண்டச்சோறுன்னு சொல்ல மாட்டாங்களே? சொல்றாங்களே ஐயா. சொல்றாங்க பணம் கம்மியா வருதுன்னு. ஓ, அப்பயும் பணத்தை எதிர்பார்க்கறாங்களா? உங்க குணத்தை பார்க்கல. ஆமாங்க ஐயா, இது ஒரு தூசி துப்புற. உங்கள் குணத்தை உங்கள் அம்மா எப்போது பார்க்கிறார்களோ அப்போது உங்களுக்கு பொழுது விடியும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஜெய் பண்ற கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் நல்லா பேசிட்டு இருக்கேன்ற ஒரு திருப்தியோட போறேன். நன்றி. பெண்மை ஒரு பாசம் என்பது என்னுடைய தலைப்பு. ரிட்டஸ் ஸ்காட் என்ற ஒரு புத்தகத்தில் பெண்மை ஒரு பாசம் என்று சொல்லி ஒரு செய்தியை அங்கே பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமெரிக்காவிலே தன்னுடைய மகன் படிக்கிறான். தாய் கடிதம் எழுதுகிறார், மகனே, உன்னுடைய படிப்பை நீ நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறாய், 98% நீ மதிப்பெண்கள் எடுத்தால் என்று உன்னுடைய ஆசிரியர் தொலைபேசி மூலமாக என்னிடம் சொன்னார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அதே போல ஒரு கெட்ட செய்தியும் கேட்டேன். என்ன தெரியுமா? நீ தனித்திறமையில் ஒன்றில் கூட சரியாக வளரவில்லை என்பதை கேட்டேன். ஒரு நாள் நிச்சயமாக நான் இறந்து விடுவேன். என்னுடைய இறப்பிற்கு நீ வருவாய். அப்பொழுது உன்னை பெற்றதற்காக என்னுடைய நெஞ்சில் கொல்லி வைக்காதே, தனித்திறமை இல்லாத மகனை பெற்றதற்காக என்னுடைய வயிற்றில் கொல்லிவை என்று தன்னுடைய தாய் சொல்கிறார்.
இதில் தாயினுடைய பாசம் தனித்திறமையாக தெரிகிறது நண்பர்களே. சீதை காணாமல் போயிட்டா. அதுக்கு இல்ல சீதை காணாம போனாலா இல்ல கடத்தப்பட்டு போனாலா? கடத்தப்பட்டுட்டாங்க. கடத்தப்பட்டதுக்கு முன்னாடி சீதை செய்த தவறு என்ன நடுவர் அவர்களே? சீதை வந்து கிழிச்ச கோட்டை தாண்டிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னது நடுவர் அவர்களே? அதுக்கு தான் மான் மேல இருந்த ஆசை, தங்க மான் மேல இருந்த ஆசை. அங்கே பெண்மை ஒரு பாசமாக அல்ல, பெண்மை ஒரு ஆசையாக இருக்கிறது நடுவர் அவர்களே. பெண்மையின் பாசம் சாமியாரை நம்புவதை விட பெண்களில் மாமியாராவதை நம்புவோம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு விஷயம் நல்லபடியா சொன்னீங்க. ஆமா, சாமியாரை நம்புறதை விட மாமியாரை நம்புறது நல்லது அப்படின்னு. பெண்களிடையே மாமியார் பாசம் ஓங்கட்டும், மாமியார் மருமகள் சண்டை ஓயட்டும்.